வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர். சார் ஏதோ எல்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல போன தடவை அபிஷேக் சர்மா பால போடுற பண்ணோம்ல, இந்த தடவை வந்து அவர் அந்த இப்படி பண்ணுவார்ல 58 ஒன்று. சரி, அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் நம்ம ஒரு ஸ்டார்ட் மாதிரி இருக்குது. அதனால அவங்க வந்து என்ன போலிங் போது எனக்கு தெரியல. அதாவது நியூசிலாந்து டீமை யாரோ மந்திரிச்சு விட்டுக்கிறாங்க சார், நிஜமா சொல்றேன். இந்த மாதிரி பேட் அவங்க கிரிக்கெட் ஆடி நான் பார்த்ததில் அவங்களோட ஃபேவரட் ஃபார்மேட் இந்த டைப். யாரோ மீட்டிங்ல சொல்லிருக்காங்க உங்களுக்கு, நீங்க குட் லென்த்து, யார்கர்ஸ், நல்ல ஸ்பின்னர் பால் அதெல்லாம் போட்டா அந்த அபிஷேக் சர்மா சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து எங்கேருந்தோ 360 840 டிகிரிஸுக்கு போயிட்டே இருப்பேன் கிரிக்கெட். அதனால நீங்க ஃபுல் டோஸ் ஷார்ட் பால் தான் போடுங்க, நைஸ் அவுட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டமான பால் தான் போட நல்ல பாலே மறந்துனான் அவங்க போலிங்க. சார் இந்த 3வது T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பேட்டிங்க்கு 10 ஓவர் ஆடி முடிச்சிட்டாங்க சார் நியூசிலாந்து. மிச்சம் 10 ஓவருக்கு எப்போ ஆடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. பிகாஸ் நாங்கள் 300 அடிப்போம், நீங்கள் வந்து ஒரு 150 டார்கெட்டை கொடுத்துட்டீங்க. 10 ஓவர் அடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்த 10 ஓவர் இன்னொரு 150 அடிக்கணும்னு பார்த்தா அம்பையர் கை கொடுத்து நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு 10 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணியிருக்காங்க சார். எக்ஸாக்ட்லி எப்படி இருந்துச்சு சேஸ்? நம்ம வந்து T10 மாதிரி ஆடுறோம், அவங்க கிரிக்கெட் ஃபர்கா 10 மாதிரி ஆடுறாங்க. அவங்க ரெண்டு இது ஒரே வித்தியாசம். மெயினா டிசிப்ளின் அண்ட் பவுலிங் வந்து சூப்பர் நம்மளுது. இன்னைக்கு நியூசிலாந்துடைய ஒரிஜினல் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் நான் பாராட்டுவேன். அது இப்போ குறைஞ்சின்னு வருது. ஆனா அங்க ஒரிஜினல் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் இந்தியாவுக்கு வந்துச்சு திடீர்னு. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பிடிச்ச கேட்ச் இருக்கு, அதெல்லாம் வந்து மச் அபவ் ஆவரேஜா இருக்கிற ஃபீல்டரால தான் ட்ரையே பண்ண முடியும். அதோடைய ஆன்டிசிபேஷன். ஜென் பிலிப்ஸ் மாதிரி பிளேயர் வந்து பால் மேல போகும்போது எந்த சமயத்துல நம்ம ஜம்ப் பண்ணா நம்ம தலையை தாண்டி மேல போகும்போது கையில மாட்டுவோம் அந்த கேட்ச் அப்படின்றது ஒரு ஆன்டிசிபேஷன். அது இதுல ஹர்திக் என்ன கிரேட்னா, ஜம்ப் பண்ணணும், லீப் பண்ணணும் பாலுக்கு, அட் த சேம் டைம் அது டு த லெஃப்ட் வருது. அதாவது ரைட் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் லிகமெண்ட்லாம் டேர் ஆயிடும். அந்த அளவுக்கு ரைட் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் லெஃப்ட் பக்கம். அண்ட் இந்த கை எல்போ ஒஞ்சிடும், அப்படி அது விழுந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு டஃப்பான கேட்ச் அலட்சியமா பிடிச்சி இருந்தார். ஸோ இட் டிசர்வ்ஸ் த டெரிஃபிக் அப்ரிசியேஷன் ஃபார் தட் கேட்ச். மாஸ்டர்லி கேட்ச். சார் கிளென் பிலிப்ஸ் அண்ட் சாப்மேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க சார். ஆக்சுவலா இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி மேட்சே நம்ம பார்த்தோம். ஒரு நடுவுல ஒரு மிடில் ஆர்டர் பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு வருது. இந்த டேரில் மிச்சில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொண்டு போயிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரேக் த்ரூஸ் வந்துச்சுன்னா வரிசையா வந்துருது. அதுக்கப்புறம் அவங்களால அதை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. நியூசிலாந்து கிட்ட இந்த இஷ்யூ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சார். அவங்க அந்த போன கொஸ்டின் நான் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணாம விட்டேன். என்னன்னா, இந்த பவர் பிளே இஸ் மேக்கிங் a ஹியூஜ் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்குமே. பவர் பிளேல நம்ம வந்து நோ லாஸ்ல இருந்தா 12 to 13 ரன்ஸ் ஓவர் போயிடுது அடிக்கிறோம். நோ லாஸ்ல இருந்தா 2 விக்கெட்ஸோ 3 விக்கெட்ஸோ இருந்தா கூட 10 ரன்ஸ் ஓவர் வந்துருது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ன விக்கெட் விழுதோ விக்கெட் ஒழியோ மெரி போட்டு கிரிக்கெட் இருக்கும் பவர் பிளேயர். அவங்களுக்கு ஒரு 3 விக்கெட் விழுதுன்னா ஸ்லம்ப் ஆயிடுது. என்ன பண்ண ரன் ரேட் அவங்க அந்த இன்னிங்ல பில்ட் பண்ணுட்டு போறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு 40-50 வந்ததுன்னா 2 பேரும் விடையிறாங்க அவங்க டீம்ல. இந்த வித்தியாசத்தை நீங்க பாருங்க. ஸோ இங்க விக்கெட் விழ யாராவது வந்து அடிச்சுனே இருக்கும், அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணினே இருக்கும் நம்ம பவர் பிளேல. அது அவங்க கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு. அதான் ஒரே விஷயம். அவங்களோட ரொம்ப தேர்ட் ரேட்டா பண்ணிட்டு இருக்கிற கிரிக்கெட்ல என்னன்னா அவங்களுடைய போலிங். சாண்ட்னர் டிமாரலைஸ்ட், என்ன போடுறோன்னே தெரியல. இவ்வளவு இன்கன்சிஸ்டன்டா லைன் அண்ட் லெங்க் சாண்ட்னர் போட்டு நான் பார்த்துக்கிறேன். நினைச்சா இறங்கி வந்து 6, ஸ்கொயர் கட்டுக்கு ஒரு 6, ஸ்வீப்புக்கு ஒரு 6. சாண்ட்னர் இந்த மாதிரி போல்டர் கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி போலர், அவர் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். ஸோ ரெண்டுத்தையும் அவர் ஃபம்பிள் ஆறாருன்னா கேப்டன்சி பிரஷர்ல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்றது ஒன்று கிளியரா தெரியுது. அப்புறம் இந்த டஃபி புஃபி அவங்க எல்லாம் வந்து ஒரு பால் 2 6 கொடுக்குறாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு போலிங் ரொம்ப ரொம்ப பேர். சோதி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பட் ஓவர் 10 ரன் கொடுக்குறாரு. அந்த சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஸ்வீப் நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், 360 டிகிரிஸ்லும் தாண்டி 720 டிகிரிஸ் கிரிக்கெட் இருக்காது. நீங்க அவர் he knows the field so well on his லெக் சைட்ல நான் ஸ்வீப் அடிச்சேன்னா ஃபைன் லெக்கும் ஸ்கொயர் லெக்கும் நடுவில் எந்த கேப் நான் கரெக்டா அடிக்க முடியும். ஸோ அவுட் சைட் ஆஃப் டர்ன் பிக் பண்ணா கூட என்னோட டைரக்ஷன் கரெக்ட், நான் எங்க பால் போகணும்னு நினைக்கிறது ரெண்டா போயிருக்கு. அதே மாதிரி மிட் விக்கெட்டுக்கும் லாங் இப்போ நடுவில் இருக்கிற கேப் இருக்குல்ல, அந்த அடிக்கிறார் பாத்தீங்களா, அது கரெக்டா 2 பேரும் பைசைட் பண்ணி 4 போகுதுன்னா லெக் சைடோட ஃபீல்டு மேப் பக்கா. ஸ்கொயர் கட் அடிச்சாருன்னா பாயிண்ட்டுக்கு ரைட்ல போகுது இல்லை லெஃப்ட்ல போகுது.
ஸோ அவ்வளோ ஸ்டடி பண்ணிருக்காரு ஃபீல்டு. அண்ட் கம்மிங் டு 2 பேருக்குமே என்ன அட்வான்டேஜ் சொல்றேன். அபிஷேக் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேர் ஆடினாங்கன்னா ஏன் பவுலருக்கு ரன்னர் ஆனோம்னா, இப்போ மேக்ஸ்வெல் மாதிரி எல்லா பாலும் மிட் விக்கெட். சஹல் வந்தா மிட் விக்கெட்ல வச்சு சஹலே ஓடி போய் கார்டன் பால் மிட் விக்கெட்ல புடிக்கிற லெவல் ஓடிடுவார் மேக்ஸ்வெல். நீங்க ஃபீல்டே வேணும், அம்பையர்ல இருந்து எல்லாம் மிட் விக்கெட் பண்ணிக்கலாம். அங்க யாராவது என்ன பண்ணிக்கிட்டா வந்துனே இருக்கும். ஸோ லெக் சைட்லயே ஆடுறாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி அந்த எஸ்ஆர்ஹெச்ல ஒரு பேட்டர் இருந்தார் மனிஷ் பாண்டே, அவருக்கும் எல்லாம் லெக் சைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் லெக் சைட்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ஆஃப்ல ஆடுற மாதிரி நீங்க bowling போட்டீங்கன்னா என்ன டிஃபிகல்ட்டின்னு சொல்றேன். இப்ப சூரியகுமார் யாதவ் அபிஷேக் எடுத்தீங்கன்னா லெக் சைட்ல ரூம் கிரியேட் பண்ணி கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறான், பாயிண்ட் மேல 6 அடிக்கிறான். ஸோ அவங்க லெக் சைட்ல தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எது கஷ்டமோ அதை ஈஸியா பண்றாங்க. ஆஃப் சைட்ல தூக்கி அடிக்கிறது KL ராகுல் அப்படிதான். ஸோ ஆஃப் சைட்ல அவசியமா ரூம் கிரியேட் பண்ணி அடிக்கிறவங்களுக்கு லெக் சைட்ல பேட் இப்படி பேட் போயிடுச்சுன்னா தகால் இப்படி திருப்பிக்கலாம் லெக் சைடு, அது ஈஸி. பட் லெக் சைட்ல மட்டுமே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு திருப்பி ஆஃப் சைட்ல ஆடுது. அதனால இவங்க 2 பேரும் மாஸ்டர்லி ஆடுறாங்க என்ன போட்டாலும். பிளஸ் அவங்களுடைய bowling குவாலிட்டி வேற டெட்டரேட் ஆகி ரொம்ப பேர் நியூசிலாந்து. சார் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பும்ரா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் ஒரு முடிவோட வந்த மாதிரி இருந்துச்சு. நான் போன மேட்ச்ல கேட்டிருந்தேன், என்ன சார் பும்ராலாம் கண்டெயின் பண்ணாருன்னா யாரு சார் அப்புறம் விக்கெட் எடுக்கிறதுன்னு கேட்டேன். விக்கெட் தானே உங்களுக்கு இருக்கு அப்படி. அவர் போடுற யார்கர் 24 பால் யார்கர் மாதிரி இன்னைக்கு போட்டாரு சார். இன்னைக்கு வந்து இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பும்ராவுடைய இதை பார்க்க முடிஞ்சது சார் இன்னைக்கு. போல்ட் எல்லாம் வந்து பார்த்துனே இருக்கலாம், 10 வாட்டி ரீப்ளே பார்க்கலாம். அந்த மாதிரி போல்ட் எப்படி போடுறாரு, என்ன லைன் பாருங்களேன், எத்தனை போல்டு எத்தனை எல்பிடபிள்யூ இல்லை, நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா காலி. அவ்வளோ பர்ஃபெக்டா டைரக்டட் டுவர்ட்ஸ் தி மிடில் ஸ்டம். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பும்ரா. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு டேஞ்சர், ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லையாவது ஒரு 2-3 ஃபோர் போகும். செகண்ட் ஸ்பெல் வரும்போது ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரிஸ் வச்சிருப்பாரு. வாங்காதுங்க அன்னைக்கு ஸ்டம்ப் விக்கீப்பர் தாண்டி போகும். ஸோ அது அவரு டாப். அண்ட் ஜென்ரல் bowling டிசிப்ளின் ரொம்ப பிடிச்சி. நம்ம அந்த சிஎஸ்கே டீம் ஃபார்மேஷன் போது ஒரு வீடியோ பண்ணோம். அதில் நான் பிஷ்னாயை விட்டது ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னவங்களுக்கு ஞாபகம் இருக்கேன். பிஷ்னாய் மாதிரி ஒரு ஆப்ஷன்ல விட்டுட்டு ரொம்ப ராங். வருண் சக்கரவர்த்தி ஆப்ஷன்ஸ் தெரியாத அளவுக்கு போட்டார் பாருங்க நீ bowling. அதுவும் இஸ் டேக்கிங் 2 வைட்டல் விக்கெட்ஸ். யாரு பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தாலும் அவங்க 2 பேரும் எடுத்துட்டாரு. ஸோ அவரு நெகோசியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க கூகுளிக்குன்னு ஆடினா கூட ரொம்ப ஆங்குலரா வருது ரன் அப். அது நீங்க எந்த ஸ்வீப்பும் அடிக்க முடியாது. புல் அடிக்க போனீங்கன்னா ரொம்ப குவிக்கா வரும் ஆஃப் த விக்கெட். டஃபஸ்ட் bowler டு டேக்கிள். சார் ரொம்ப ஃபாஸ்டிஷா அவரோட டெலிவரிஸ் வரும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சார் ஒரு விக்கெட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டிஷா போட்ட உடனே வந்து அதை இவர் கிளென் பிலிப்ஸ் விக்கெட் நினைக்கிறேன். ஃபுல் பண்ணி விக்கெட்ல அவுட். கரெக்ட் சார். அவர்னால வந்து அந்த டைமிங் வந்து இப்போ ஒருவேளை வந்துட்டு இந்த மேட்சோ பவர்ல இருக்கிற கேரான் போலாட் மாதிரி ஆட்கள்னால மேபி வந்துட்டு அவரை டீப் மிட் விக்கெட்ல கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஸ்பீடா வந்தா கூட மத்தவங்களுக்கு வந்து அந்த பேட்டை கொண்டு போய் எடுத்து பண்றதுக்குள்ளேயே பால் வந்துருது ஃபாஸ்டிஷா. ஆமா, இப்போ சஹல் வந்து ஃபிளைட் ரெவல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஃபிளைட் பண்ண பால் சுத்தது இல்லை. அப்படி வர பால் கொஞ்சம் எலிவேஷன் கிடைச்சதுன்னா நம்ம வந்து அடிக்க முடியும். நின்றதுக்கு நக்கராசா வருண் அண்ட் பிஷ்ணா மாதிரி புஷ் பண்றாங்க பாருங்க பால, அது அப்படியே ஸ்கிட்டே லோவா வரும். நீங்க அது என்ன பவுன்ஸ் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க பேட்டை பேக் எடுக்கும்போது உங்க உடம்பு கிட்ட வரணும். அடிச்சீங்கன்னா மிஸ்டேக் தான். ரொம்ப ரேர். கிளாசன் மாதிரி ஸ்டிஃபா நின்றதுல இருந்து அப்படியே சிக்ஸ் அடிக்கிறது அந்த மாதிரி அச்சாகும். இது எக்ஸ்ட்ரா ஐ ரேட் ஹிம் as the best against spinners. கிளாசன் ஓரளவுக்கு அதில் 75% வந்து நம்ம இவர் கிளென் பிலிப்ஸ் ஆட்டாரு. இன்னைக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பிச் வாஸ் பிட் ஹெல்பிங் ஃபார் த bowlers நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்ம ஆடும்போது சுத்தமா ஒண்ணுமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேட்டிங் ஆரம்பிச்சு. அண்ட் அபிஷேக் சர்மா அவர் உள்ள வரும்போதே 45 நாட் அவுட்ல வர்றாரு பாஸ், எப்படின்னே தெரியல. அவர் வந்து அவருக்கு வந்து ஆரம்பிச்சது போல இருக்கு மேட்ச். ஏன்னா நினைச்சா 6 என்ன அழகா இருக்கு, எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருக்கு அடிக்கிற சிக்ஸர்ஸ்லாம். லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் அந்த ப்ளாய் அவங்க ட்ரையே பண்ணல. அண்ட் இஸ் ஏபிள் டு கிரியேட் ரூம் ஃபார் எவ்ரி டெலிவரி. அண்ட் இஸ் ஃபேவரட் 6 வந்து பாயிண்ட் அண்ட் கவர்ஸ்ல வச்சுக்கிறாரு. விச் மீன்ஸ் அந்த பியூர் டைமிங்லேயே போ ராங்கா அடிக்க சான்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ் அவர்.
சார் குட் லென்த் இப்ப அபிஷேக் சர்மா பத்தி தான் சார் கேட்கிறேன். இப்ப குட் லென்த்ல ஒரு பவுலர் போட்டாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஃபுல் லென்த்ல போட்டாலும் சரி, ஆஃப் வாலி எப்படி போட்டாலுமே, அவரு எப்படி சார் ஒரு 4 ஆஃப் சைடு ஃபீல்டர்ஸ இறங்கி வந்து அடிச்சு, அவங்க தலைக்கு மேல அதுவும் வந்து கை கெட்டுற தூரத்துல லைட்டாலாம் இல்ல. கொஞ்சம் நல்ல ஹைட்லயே அந்த ஃபீல்டர்ஸ இன்னர் ஃபீல்ட கிளியர் பண்ணி அடிக்கிறாரு. ஆமா. இட்ஸ் அபவுட் டைமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் 6 ஓவர்ல உங்களுக்கு எல்லாமே இன்னர் சர்க்கிள்ல இருப்பாங்க. டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வைக்கிறது இல்ல. ஆக்சுவலா அவர் வைக்கணும். அவருக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வைக்கணும். ஏன்னா அந்த ஷாட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் பிட்வீன் கவர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆன் த ஃபென்ஸ் ஒரு ஃபீல்டர் இருக்கணும். கொஞ்சம் கவர் பண்ணி கேட்ச் பிடிக்கிற மாதிரி வரும். அவருடைய ஃபேவரட் அந்த ஷாட் இது. அண்ட் மோர் ஆஃப் டைமிங்ன்றதுனால இப்ப நான் ஒரு டைமிங்கோட எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. திருநெல்வேலியில கமெண்ட்ரி சொல்லியிருந்தேன் ஸ்டார் டிவி. அப்போ எம்விஜே ஒரு ஷாட் ஒன்று நடந்தது. என்னன்னா I'm telling you the wicket is so hard. அது so hard and coming out at the batனா என்ன ஆகும்னு சொல்றேன். ஃபாஸ்ட் பவுலர் வந்து அது சும்மா டிஃபென்ஸ் மாதிரி தான் ஆனாரு. கவர்ஸ் ஃபீல்டர் வரும்போது கவர்ஸ் ஃபீல்டர் முன்னாடி பால் பிச் ஆகி நேர பவுண்டரி தட்டுச்சு. அப்ப நீங்க என்ன ஸ்பீட் லாக் த பேட் போகுன்றது பாருங்க. இட்ஸ் அபவுட் டைமிங் தான். ஸோ அவர் டைமிங் வந்து இட் இஸ் இனஃப் டு கிளியர் த இன்னர் சர்க்கிள். அது போறோம். கான்வே கரெக்டாக ஆடிந்தார் முதல்ல. பட் இப்ப என்னாச்சு, கான்வே வந்து பன்னி ரேபிட் ஆயிட்டாரு ஹர்ஷித் ராணா ஓடி வந்து அந்த அந்த பவுன்சிங் ஆஃப் பிரேக்ஸ் போடுறாருல, இவர் இறைய ஆடுறாரு. எப்ப பார்த்தாலும் பாருங்க ரஷீத் ராணா ஒரு ஓடியா இருக்கு. ஸோ அபிஷேக் சர்மாவுடைய பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் இஸ் டைமிங், கிரியேட்டிங் ரூம் ஃபர்ஸ்ட். பட் அவர் இழுத்தடிக்கவே வேண்டாம். பயங்கர பவர்ஃபுல்லா அடிக்கிறது இல்ல. பவர்ஃபுல்லா லெக் சைட்ல அடிக்கிறாரு. ஆஃப் சைட்ல ஒரு செய்யறாரு. அது கரெக்டா மிடில் ஆஃப் பேட்ஸ் படுது. அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கன்வின்சிங் அடிக்கிறாரு. சார் ஓவராலா பார்க்கும்போது சார், இப்போ இந்த சாம்சனோட ஃபெயிலியர்ன்றத தாண்டி வந்து கன்சிஸ்டன்ட்டா நமக்கு இஷ்யூஸா எதுவும் இல்ல சார். இப்போதைக்கு இந்த 3 மேட்ச். முன்னாடிலாம் பார்த்தோம்னா வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்போ, இல்ல ஒரு வேர்ல்டு கப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்ஸ்மேன் இப்ப சேவாகோ, சச்சினோ ஃபெயிலியர் காட்டுறாங்கன்னா, இந்த 4 மேட்ச் அடிக்கலையா? சரி. கடைசி 10 மேட்ச் அடிக்கலையா? சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படியும் சேவாக தான் வரப்போற வேர்ல்டு கப் ஓப்பறன்னு தெரியும். இந்தியாவுக்கு சேவாக தான் ஆயிருச்சுன்ற மாரி இருக்கும் சார். இப்ப என்னன்னா, சுப்மன் கில்ல நகர்த்துறது கூட யோசிக்காம நகர்த்திடலான்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது, இப்ப ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சனுக்கு இந்த இஷ்யூ இருக்கும்போது, இதுக்கப்புறம் ஸ்குவாட மாத்த வாய்ப்பில்ல. பட் சஞ்சு சாம்சன் எந்தெந்த இடங்கள்ல வந்து தன்னை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வேர்ல்டு கப் வருதுங்கிறனால வந்துட்டு சரி பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? திலக் வர்மாலாம் உள்ள வந்தா இன்னும் கஷ்டம் இந்த ஸ்குவாட்ல எல்லாம். இப்போ சஞ்சு சாம்சன் நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். நான் சப்போஸ் எனக்கு அந்த ரோல் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவேன், இதே தான் சூரியகுமார் யாதவ் காட்சி வந்துட்டாரு. இந்த ஒரு இன்னிங்ஸ் திருப்பி வந்துட்டார் பாரு இன்னைக்கு செம்மாடி. அதுவும் அச்சார் பாருங்க ஒரு ஷாட் அவுட் ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து ஹெலிகாப்டர் ஷாட் மறந்துட்டீங்களா? இதான் இப்படி அடியார் பாருங்க ஹெலிகாப்டர் ஷாட்டு டாப் கிளாஸ் ஆகாது. ஏன்னா இஸ் காட் இஸ் ஐ டு த பால் அண்ட் ரிதம் வந்துச்சு. தன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல ஆடுற கிரிக்கெட்டோட ரிதம் வந்துச்சு. as long as the ball doesn't hold, ரிட்டார்டேஷன் இல்லாத வரைக்கும் இது ஆடலாம். ஹோல்டராக வந்ததுன்னா இது ஆட முடியாது. சேமிங் கிரிக்கெட்ல ஆட முடியாது. இங்க ஆடலாம், இந்த மாதிரி பிச்சஸ்ல ஆடலாம். ஸோ சஞ்சு சாம்சன் இன்னைக்கு எடுத்துங்களேன், சாதாரண பால், மேட் எந்திரியோடைய சாதாரண பால், அது விக்கெட் டேக்கிங் டெலிவரி இல்லை. பட் என்னன்னா நம்ம ஃபார்ம்ல இல்லாத போது முதல் பால் இதே பால் அவுட் சைட் எலெக்ஷன் பிச் ஆச்சுன்னா வழக்கமா ஒரு ஷாட் வெளில போயிருக்கும். அது ஸ்டம்பில் பிச்சா மிடிலுக்கு வருது. அதை ஸ்ட்ரெயிட்டா புஷ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா சூரியகுமார் யாதவுக்கு இதான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் எவேட் ஆகுது, எல்யூசிவா இருக்கு ஃபார்ம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபீல் கிடைக்கணும்னு நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஆடுறது பெட்டர், இல்ல ஸ்ட்ரெயிட்டா தூக்குறது பெட்டர். கொஞ்சம் ஆங்கிள் இப்படி பண்ணாரு இப்போ ஆடுறது. அது முதல் பால் சாதா பால் லைனை மிஸ் பண்றது அவ்வளவுதான். ஸோ இவர் ஈஸியா ஒருவர் பர்ஃபார்ம். சூரியகுமார் யாதவ் வரல, அவர் வந்துருவார். டெக்னிக்கலி வெரி பிரில்லியன்ட் இவர். பட் அது பேட்ல இருக்காது. என்னமோ தெரியல, கரெக்டா ஓப்பனிங் நல்லா அனுப்புறாங்க. பட் அந்த இடத்துல கிளிக் ஆக மாட்டேன்றது. ஸோ நேற்று கூட சொல்ல ஒன் குட் நாக், ஒரே ஒரு ஃபாஸ்ட் 40, 2 இல்ல 3 ஓவர்ல ஒரு 40 அடிச்சாருன்னா என்ன கேட்டா பர்சஸ் பண்ணணும். இப்போ டீம் பொசிஷன் ரொம்ப ஜியோபாடைஸ் ஆகி ரொம்ப டேஞ்சர்ல இருக்குன்னா இதெல்லாம் யோசிக்கலாம். டீம் இஸ் டூயிங் எக்ஸப்ஷனலி வெல். அப் டு ஹர்ஷித் ராணா வரைக்கும் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தப்பு கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வரப்போறது T20 வேர்ல்ட் கப் வந்துருச்சு. சஞ்சு சாம்சன் பாவம் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். ஸோ வந்தா நல்லதுன்னு வேண்டிக்கும் போது இந்த மீதி 2 மேட்ச் அவர் கொடுக்கணும்னு இருந்தான். கொடுத்தா கண்டிப்பா ஒரு 70 ஒரு 80 மாட்டிக்கும். சூப்பரா சார். இப்போ இஷான் கிஷான் சூப்பரா விளையாடி இருக்கிறனால தே ஹேவ் ஒன் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி சார். இப்போ இஷான் கிஷான் ஒரு ஓப்பனர்ன்றனால நீங்க வேணும்னா சஞ்சு சாம்சனை 1 டவுன் 2 டவுன் சூரியகுமார் யாதவுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கூட தள்ளிக்கலாம். இஷான் கிஷான் செம ஃபார்ம்ல இருக்கிறாரு. 2 லெஃப்ட் ஹேண்ட் தான் நமக்கு எடுத்துக்கலாம். நம்ம ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எடுக்கணும் அவசியம் கிடையாது கூட யோசிக்கலாம்ல சார். என்னோட யோசிக்கலாம். எனக்கு போற ரைட்ல ஓப்பனிங் வந்து 3 பேர் வருவாங்க பொழுது.
அப்புறம் ஒன் டவுனுக்கு 2 பேரும் வேற போச்சு. இந்த மாதிரி ஒண்ணும் பண்ண முடியாது சார். உள்ளுக்குள்ளேயே ஒரு 2 நிறுத்திக்கிறானுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போடுங்க. பெரிய தலைவலி செலக்ஷன் இனிமே. ஏன்னா டாப் ஆப் செம்மையாவே இருக்கு. இந்த பவர் பிளேல ஆடுற கிரிக்கெட் சொல்றேன். இந்த பவர் பிளே மட்டும் சேலஞ்சிங் பிச்சஸ்ல இந்த மாதிரி ஆடினாங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இந்த ரன் கெட்டபிளா இருக்கும்போது ஆடுறதுன்றது கதை வேற. சீமிங் விக்கெட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆடுது, பால் ஹோல்ட் ஆகி வருது, 2 தலைவலி இருக்கு. அதுல நம்ம ஆடுறோம் எப்படி ஆடுறோன்றது அது T20 மேட்சஸ் வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி நான் வரும்னு ஆன்டிசிபேட் பண்றேன். அதுக்கெல்லாம் KL ராகுல் மாதிரி ஒரு கிங் தாதாவும். சார் செகண்ட் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் அடிச்சுக்கிறாங்க இந்தியா வந்துட்டு. இந்த இதில் அடிச்ச இந்த 94ங்கிறது வந்து பவர் பிளேல இந்தியா செகண்ட் ஹையஸ்ட். நீங்க காட்டின அபிஷேக் சர்மா வந்துட்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி போட்டிருக்காரு. அவருடைய குரு யுவராஜ் சிங் அடுத்தபடியாக நீங்க அந்த லிஸ்ட்ல டக்குன்னு 14 பால் ஹாஃப் செஞ்சுரியை போட்டு அவரும் வந்து லைன்ல போயிட்டே இருக்காரு. ஸோ எவ்ரி திங் லுக்ஸ் பாசிட்டிவ் சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங் கண்டிஷன்ல இதுவுமே வருமா அப்படின்றது தான் கொஸ்டினா இருக்குது. அடுத்த 2 T20ல நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் T20s? I expect the return to form for Sanju Samson. அவர் வந்துருவாருன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா. அவர்லாம் வந்தா நல்லது. நம்ம கர்நாப்புரன்னு ஒரு ஓவர் 10 12 ரன் இருக்கும் T20 வேர்ல்ட் கப்லாம். ஸோ அதனால வந்து நம்ம எது ஒரு இந்த கெலடா பண்றது கிண்டல் போய் ஈஸியா பண்ணிடலாம். எல்லா மேட்சும் வழி அது ரைட்டு. இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கிரைசிஸ்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர்ஸ் அடிச்சு அப்படிதான் வந்திருக்காங்க எல்லாரும். ஒரே ஒரு 2 அந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் உடனே சூரியகுமார் யாதவ் சொல்லலாம். யாரும் சொல்லலாம்னா ஓசியில இதுல கிரிக்கெட் ஆடினு யாரு ஏதோ ரெக்கமெண்டேஷன்ல வர கிரிக்கெட் சொல்லலாம். நம்ம கம்ப்ளீட்டா கிளாஸை காமிச்சு ஃபார்ம்ல வந்து ப்ரூவ் பண்ண விட்டு நம்ம அந்த கிட்ட பண்ண முடியாது. அதனால ரோஹித் சர்மாவையோ விராட் கோலியோ KL ராகுலையோ ஹர்திக் பாண்டியாவோ எப்பயுமே கிளடாவை பண்றது. அங்கங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல கொஞ்சம் பிலிம் காமிச்சார் நடிச்சாருன்னு சொல்லுவேன் தவிர இப்ப பும்ராவே வருண் சக்கரவர்த்தி நீங்க என்னன்னு கிளடா பண்றீங்க? ஒரு மாதிரி சில 2 பேருக்கும் 4 ஓவருக்கு 45 ரன் போயிட்டு கிளடா பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நீங்க மெஜாரிட்டி வின் பண்றதுக்காரன்னு அவங்க தான். ஸோ எல்லாருமே மனுஷன் தான். அது அந்த எரர் கண்டிப்பா வரும் எல்லாருக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் தட் சஞ்சு கெட்ஸ் பேக் டு அது ஒரு பெரிய ரிடீமிங் ஃபீச்சர். மீதி போலிங்ல பேட்டிங்ல சஞ்சு சாம்சன் திருப்பி ஃபார்ம் வரணும். அஜித் தேவாய்க்கு வந்து சொல்லணும். ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் நீங்க ஃபாஸ்ட் போலிங் போடுதல் சொல்லணும். ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர் மாறிட்டாரு. 6 பாலும் ஜூஸ் குடிஞ்சீங்கன்னே இருக்காரு பிபி. அப்படி பண்ணாருன்னா பிடிடுவாங்க. முதல்ல வந்த புதுசுல ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்லோவர் வருங்க. போல்டு எடுக்கிறதுல இப்போ எடுக்கிறாரு. பட் அது போறாரு. நீங்க போல்டு கூட எடுக்க வேணாம். ரன் கூட தான் போட்டு போகணும். நீங்க விக்கெட் எடுக்க வேணாம். அந்த உங்களோட 4 ஓவர் கோட்டால மேக்ஸிமம் 20 to 25 ரன்ஸ் அப்படி நீங்க போட்டீங்கன்னா டீம் பெனிஃபிட் ஆகும். நீங்க 2 விக்கெட் எதிரி 246 எடுத்தீங்கன்னா போயிடும் டீம். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அஷ்தீப் சிங்கே இல்லைனாலும் கூட இப்போ பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்கு சார். பிகாஸ் அவர் நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா திரும்ப உள்ள வராருங்கும் போது இப்போ பிளேயிங் லெவனை வேற காம்பினேஷனை ட்ரை பண்றாங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். அது நல்லாவே நமக்கு தெரியுது. வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச் ரெஸ்ட் பண்றாங்க, ரவி பிஷ்னாய் உள்ள வராரு, ஹர்ஷ்தீப் சிங் உள்ள விளையாடுறாரு, ஜஸ்பிரீத் பும்ரா ரெஸ்டட். ஸோ இப்போ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது வென் ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, ஹர்ஷித் ராணான்ற 3 பேரு பேட்டிங்கும் பண்ணுவாங்க, உங்களுக்கு பவுலிங்கும் போடுவாங்கன்ற ஆப்ஷன் இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா ஒருத்தர் இருந்தா போதும். பாண்டியா, டூபே, ராணா 4 பேர் மொத்தமா போட்டுருவாங்க. மிச்சது எல்லாமே நம்ம வந்து ஈதர் ரவி பிஷ்னாய் அண்ட் குல்தீப் இல்ல வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரவி பிஷ்னாய், வருண் அண்ட் குல்தீப் எந்த காம்பினேஷனா போய்க்கலாம் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். கரெக்டா சொன்னீங்க. டூபே என்ன பெட்டரா யூஸ் பண்ணுங்க. இது டாப் கிளாஸ் ஸ்ரீகாந்த் மெசேஜ் எக்கோட் த சேம் திங் வாட் ஐ செட். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் பேட்டர் டேஷிங் ஓப்பனிங் பேட்டர் சொல்றாரு. நான் சொன்ன பாயிண்ட் அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி டூபே ஈஸியாக அடிக்க முடியாது. மோஸ்ட் இன்டர்வியூ போலன்னு சொல்லிருக்காரு. அதனால விடாம நான் டூபேக்கு சப்போர்ட் பண்றேன். டாப் கிளாஸ் போலர். நீங்க பாட்டு டேரல் மிச்சல் எடுத்துட்டு 1 for 7 ஃபர்ஸ்ட் ஓவர்ல போய் கட் பண்றதுனா தப்பு. அந்த மாதிரி 1 for 7 எடுக்கும் போது ரிமைனிங் 3 ஓவர்ல 2 ஓவராவது கொடுக்கணும். கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க சீரீஸ் ஜெயிச்சிட்டீங்க. ரிமைனிங் மேட்ச் ஏதோ ஒரு டாப் கிளாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு அபிஷியல் மேட்ச் ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி அதை பிளான் பண்ணிக்கணும்ன்ற நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றது அது இல்லை எல்லாமே ட்ரை பண்றது. ஆல்ரைட் சார். அப்படி பார்த்தா கூட 3வது ஸ்பின்னர் உங்களுக்கு பார்ட் டைமா யாராவது 1-2 பேர் ஓவர் போடணும்னா அபிஷேக் சர்மா வந்து ஓடி வந்து போடுவாரு, ரிங்கு சிங் ஒரு ஓவர் போடுவாரு. எப்படி பார்த்தாலுமே வந்து திஸ் லுக்ஸ் வெரி வெரி பேலன்ஸ்டு சைடு சார். ஸோ அதனால வெரி ஹாப்பி. சூரியகுமார் யாதவ் போடுவாரு, சஞ்சு சாம்சன் மட்டும் போட மாட்டான்னு நினைக்கிறேன். மீது எல்லாரும் போடுவாங்க.
ரைட். ஓகே சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். சூப்பர்பான ஒரு மேட்ச் ஒரு சண்டே அதுமா வந்திருக்குது. ஹவ் டு யூ வாண்ட் டு எண்ட் த வீடியோ சார்? அதே கேட்சஸ் ரைட் மேட்சஸ் நேற்று பேசியிருந்தோம். என்ன ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட், நோ டவுட் அபவுட் இட். கிரவுண்ட் ஃபீல்டிங்ல வந்து ஃபென்ஸில் பவுண்டரிஸை கட் பண்றத மட்டும் ஓரளவுக்கு சரி பண்ண போறோம். இந்த லெவல் ஆஃப் கேட்சிங்கே போகும். இந்த லெவல் ஆஃப் கேட்சிங் அதாவது ஹர்திக் பாண்டியா அவுட் ஸ்டாண்டிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீல்டிங் யாரை கேட்ச் டாப் தான் பிடிச்சா. ஹர்திக் பாண்டியா வந்து கட் ஆஃப் ரெஸ்ட் கேப்சர். அது வந்து ஒரு சாதா ஃபீல்டர் பிடிக்கக்கூடிய கிளென் பிலிப்ஸோட ஸ்டாண்டர்டு. இந்த கேட்ச் பிடிச்சது அவுட் ஸ்டாண்டிங் கேட்ச். ரைட் சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் சார். நாம அடுத்து 4வது T20 மேட்ச் சந்திப்போம் சார். தேங்க் யூ சார். 4வது T20 மேட்ச் நம்ம வந்து திருப்பி கம்பைனே நிறைய கிரிக்கெட் அண்ட் ஹியூமரோட பண்ணணும். ஒரு நிமிஷம். சாரி, அபிஷேக் சர்மா 28 நாட் அவுட். ஸோ இப்போதான் வந்தது அடுத்த மேட்ச். நாளைக்கு ராத்திரி நம்ம தூங்க போகும்போது 45 நாட் அவுட் ஆயிருவாரு. மறுநாள் காலையில ஏஞ்சி வந்து 6 அடிச்சு ஆஃப் செஞ்சுரி ஆயிருவாரு. சாக்டர்லாம் அங்கே ஹோட்டலில் டீமுக்குலாம் ஏதாவது ரூம்ல தூங்கும்போது 2 காதை ரப் பண்ணிடுங்க. தேவை கீழே விட்டு கடிச்சு கடிக்க வச்சிருக்கேன் சொல்லுவாங்க போடுது. பயப்படும். ஆனால் வெரி ஸ்வீட் ஆஃப் த பிகாஸ் திரும்பி வரும்போது அந்த மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது அவரோட பேட் எல்லாம் எடுத்துட்டு கலடா பண்ணி சிரிச்சு ஜாலியாக வந்தாங்க. அதுதான் கிளாஸ். அந்த கிளாஸை நம்ம இன்னைக்கு மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கூடாது. அவங்க திருப்பி லெவல் அடிப்பாங்க, அதுவும் நடக்கும். அவங்களும் நம்ம மெரிச்சிருக்காங்க நிறைய மேட்சஸ்ல. பட் இப்போ கன்சிஸ்டன்ட் T20 பொறுத்த வரைக்கும் நம்ம செம்ம கேம் பாஸ். ஓடிஐல உதப்பட்ட ஒரு டீம் அதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. பாதிச்சு அப்படி தெரியுது. அது ஓடிஐல வின் பண்ண டீமா இருந்துச்சு பார்த்தா. அப்படி எது கிரிக்கெட் சொல்றேன். ஸோ நம்ம எதுக்குமே நம்ம ஹைப்பர் இமோஷனலாகி திட்டுறதோ கண்ணாம கரிச்சு கொட்டுறதோ இல்ல ஓவரா குதிச்சு பயமா ஹாப்பியா இருந்தது பேசு. இந்த கேம் இஸ் லைக் சீசாயிங் போயிட்டு தான் இருக்கும். ரைட் சார். see you சார். தேங்க் யூ சார். குட் நைட். மறுபடியும் அடுத்த ஆர் சந்திப்போம்.